வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்று பார்த்திங்கன்னா ஆலங்காட்டில் வந்து ஒரு 7:30 போல் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு. என்ன பார்த்திங்கன்னா காலேஜ் பஸ்ஸு ஒன்று போக்கில் டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டாங்க. பிரேக் அடித்ததுனால பின்னாடி வந்த டவேரா டக்குன்னு பின்னாடி விட்டு மோதினதுனால ஒரு டவேராவில் வந்து அந்த பேனட் வந்து லைட்டாக முன்னாடி பேர்த்துட்டு போயிட்டு, இதுக்கு காரணம் 2 பேருமே காரணம்னு சொல்லலாம். அதாவது காலேஜ் பஸ்ஸு வந்து நல்ல ரன்னிங்கில் வந்திருக்காரு. இன்னொரு காலேஜ் பஸ்ஸோட டிரைவர் இந்த காலேஜ் பஸ்ஸோட டிரைவர் அங்கே பார்க் பண்ணிவிட்டு வண்டியை மறைச்சிருக்காப்புல. இந்த ரன்னிங்கில் உள்ள காலேஜ் பஸ்ஸு வண்டியை சில கண்டக்டர் டிரைவர் பார்த்திங்கன்னா பொசுக்குன்னு ஏறுவாங்க, பொசுக்குன்னு இறங்கிடுவாங்க. அந்த கண்டக்டர் டிரைவர் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இப்போ டக்குன்னு அந்த பிரேக் அணைச்சால போதும் ஏறிடுவாங்க. ஆனால் இந்த டிரைவர் டக்குன்னு அந்த காலேஜ் பஸ் ரன்னிங் புல்லில் இந்த பஸ்ஸில் ஏறலன்னு நினைக்கிறேன். ஏறாததுனால டக்குன்னு பிரேக் அடித்ததுனால பின்னாடி இந்த வண்டி விட்டு இதோட பேனட்டு வந்து கொஞ்சம் நினைஞ்சிருக்கு. பெரிய ஒரு ஆபத்து இல்லை. இவர் 2 பேர் மேலேயும் இதில் தப்பு இருக்குன்னு சொல்லலாம். நார்மலாக ரன்னிங் ரோட்டில் 10 மீட்டர் இடைவெளி விட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி வந்த தம்பி எப்படி வந்தால் என்ன நோக்கத்தில் எவ்வளோ இதாக வந்தாருன்னு தெரியல. அதாவது அந்த காலேஜ் பஸ்ஸு டிரைவர் மேலேயும் தப்பு இருக்குது. வண்டியை ஒரு நண்பரை ஏற்றும் போது கொஞ்சம் அணைச்சி நிப்பாடி இருக்கலாம். அவர் அணைச்சி நிப்பாட்டாமல் நடு ரோட்டில் பொசுக்குன்னு நிப்பாட்டதோட பின்னாடி வந்த வண்டியை நிப்பாட்டி நிறைய பேர் பஞ்சாயத்து பண்ண சொன்னாங்க. ஏத்தாப்பில் எதுவும் ஆள் வந்தால் டக்குன்னு சடன் பிரேக் போடுவாங்க. அது போடும்போது எப்படி நீங்கள் பின்னாடி வந்து நீங்களும் பிரேக் அணைச்சிருக்கணும்னு சொல்லி கார்காரங்களை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா அவரோட நண்பனுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இன்னொரு காலேஜ் பஸ் டிரைவரை ஏற்றுறதுக்காக பிரேக் அடித்ததுனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அதனால தான் இவ்வளோ ஆர்குமெண்ட்டு. இதே வேறு குறுக்க போயிருந்தாக்க இந்த ஆர்குமெண்ட்